என்ன அந்த மீனுவை இன்னும் காணோம்? எப்பவுமே ஆளுக்கு முன்னாடி ஓடி வருவா ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வாங்கணும்ட்டு. இன்னைக்கு என்ன இவ்ளோ லேட்டா? ஒருவேளை இன்னைக்கு வர மாட்டாளோ ஸ்கூலுக்கு? இன்னைக்கு மீனு ஸ்கூலுக்கு வரலனா அப்ப நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு 2 ஆப்சென்ட் போல. ஹாய். ஏய் மீனு, என்னாச்சு? கலர் Dress போட்டு வந்திருக்க? தலையில என்னமோ வச்சிருக்க? மீனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால தானே இப்படி வந்திருக்க மீனு? ஆமா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. உனக்கு தெரியாதா? உனக்கு இன்னைக்கு பர்த்டேயா மீனு? ஹேப்பி பர்த்டே. உன்கிட்ட கேட்டனாக்கும் பேசாம இரு சரியா? ஹேப்பி பர்த்டேயா? உன்கிட்ட யார் கேட்டா? உனக்கு நான் விஷ் தானே பண்றேன். ஏன் இந்த மாதிரி பேசுற என்கிட்ட? நீ கொஞ்சம் உன் வேலையை பார்த்துட்டு இருன்னா. சரி வா, இங்க வந்து உட்காரு. இல்ல டிபி, இன்னைக்கு எங்க அம்மா வருவாங்க ஸ்கூலுக்கு. எதுக்கு? உங்க அம்மா எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க? பூமாரியை திட்டுறதுக்கா? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஆமா, இவளெல்லாம் பெரிய ஆளு, இவளை திட்டுறதுக்காட்டி. இவளை திட்டுறதுக்குலாம் எங்க அம்மா ஒன்றும் வர மாட்டாங்க. எங்க அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து எனக்கு கேக் வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு வருவாங்க. அப்படியா? உங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னா கேக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து வெட்டுறாங்க. மீனு, நீ அன்னைக்கு ஆண்ட சொன்னில்ல பிறந்த நாள்லாம் கொண்டாட கூடாது அப்படினுட்டு. இப்போ உங்க அம்மா மட்டும் சரின்னு சொல்லிருக்காங்க. நீ அன்னைக்கு உங்க அம்மா பிறந்த நாள்லாம் கொண்டாட கூடாதுன்னு சொல்வாங்க, நம்ம பெரிய பிள்ளை ஆயிட்டான்னு சொன்ன. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா பிறந்த நாள் கொண்டாட உங்க அம்மாவே வர்றாங்களாக்கோ? ஆமா ஆமா, மீனு நல்லா உருட்டுவா. இல்ல உன்கிட்ட ஏதாவது பேசணும்னா உன் வேலை என்னமோ அதை பட்டு பாரு சரியா? எங்க அம்மா தான் என்கிட்ட சொல்லி நான் பிறந்த நாள் கண்டிப்பா கொண்டாடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி தான் நான் புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கேன். அப்ப அன்னைக்கு பெரிய இவ மாதிரி பூ மாதிரி மட்டும் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கல சொன்னேன். பெரிய பிள்ளைங்கள்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்ட்டு இப்போ நீ மட்டும் கொண்டாடலாமா? அது ஏன் இஷ்டம் சரியா? நான் யார்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன். அது ஏன் இஷ்டம். நீ எல்லாம் என்ன ஒன்றும் கேட்காத. அதுக்கு மீறி நீ கேட்டே இருந்தன்னு வையா, நன்னைக்கு கேக்கும் தர மாட்டேன், சாக்லேட்டும் தர மாட்டேன். மீனு மீனு, அங்க பாரு, டீச்சர் வந்துட்டாங்க. டீச்சர், என்னாச்சு? கலர் ட்ரெஸ்லாம் போட்டு நிக்க? டீச்சர், அது வந்து டீச்சர். என்ன வந்து பாயிண்ட் நிக்க? சொல்லு என்னன்ட்டு. டீச்சர், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்படியா? ஹாப்பி பர்த்டே. சரி போ, இடத்துல போய் உட்காரு. எல்லாரும் புக் எடுங்க. டீச்சர் ஒரு நிமிஷம். என்னம்மா? சொல்றத கொஞ்சம் கேளுங்களா. இன்னைக்கு எங்க அம்மா வர்றேன்னு நிக்காங்க. உங்க அம்மாவா? ஸ்கூலுக்கா? எதுக்குமா? டீச்சர், அது வந்து இப்ப சொல்றியா இல்ல இடத்துல போய் உட்கார்றியா? நான் சொல்றேன். எங்க அம்மா வந்து கேக் வெட்டறதுக்கு. கேக் வெட்டவா? ஸ்கூலுக்கா? எதுக்கு? டீச்சர், எங்க அம்மா தான் வர்றேன்னு சொன்னாங்க கேக் வெட்டறதுக்கு. நான் கூப்பிடவே கிடையாது. அது வரையா? எத்தனை மணிக்கு வருவாங்க? இப்போ கேக் எல்லாம் வீட்ல வச்சு வெட்டி கொண்டு வர வேண்டியனே, அதென்ன ஸ்கூல்ல வந்து வெட்டறதுக்கு? டீச்சர், எங்க அம்மா தான் அப்படி சொன்னாங்க. எங்க அம்மா அங்க வந்து வெட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ என்கிட்ட சாக்லேட் பெட்டி மட்டும் இருக்கு. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டீச்சர். ஸ்கூல்ல வச்சு கேக் வெட்டணும்ட்டு மீனு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தா, அதுக்காண்டி தான் கேக் கொண்டு வந்தேன். என்ன, மீனு தான் ஆசைப்பட்டாளா கேக் வெட்டணும்ட்டு? அவ சொன்னா நீங்க தான் இப்படி ஸ்கூல்ல வந்து வெட்டணும்ட்டு ஆசைப்பட்டீங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா சொன்னா? நேற்று நைட்டு ஒரே புலம்பல், எனக்கு ஸ்கூலில் வந்து தான் கேக் வெட்டணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னுட்டு. அதனால தானே நான் வாங்கிட்டு வந்தேன் கேக்கு. இல்லைனா எப்படி ஸ்கூலில் வந்து வெட்டுறதுக்கு நான் சரின்னு சொல்லுவேன்? உங்கள் பொண்ணு தானே சொன்னா, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு ஒன்று சொல்கிறா. மீனு, அப்படி சொன்னியோ? ஆமாம்மா, நான் சொன்னேன். ஆனால் எதுக்கு தெரியுமா? டீச்சர் வந்து ஏதாவது சொல்வாங்கல்ல, திட்டுவாங்கல்ல, அதுக்காண்டி தான் நான் அப்படி சொன்னேன். தெரியுமா? சரி சரி, ஏதோ ஆசைப்பட்டால இந்த ஒரு வாட்டி இங்கே வச்சு வெட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம்லன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வர்றீங்க, இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் போய் பார்த்துட்டு நீயும் நாளைக்கு கொண்டு வா, நாளன்னைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி டெய்லியும் பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லையில. ஆமாம், என்ன பண்ணுறது, பிள்ளை ஆசைப்பட்டாலன்ட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைன்னா கண்டிப்பாக கொண்டே வந்திருக்க மாட்டேனே.
இப்போ உங்ககிட்ட காசு இருக்கு, நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த ஸ்கூல்லையே எத்தனை பிள்ளைங்க அந்த மாதிரி படிக்கிறாங்க. அவங்க கிட்ட காசு இல்லாட்டா அவங்க என்ன செய்வாங்க? வீட்டில் போய் இந்த மாதிரி மீனு அம்மா கேக் கொண்டு வந்தாங்க, எனக்கும் கேக் வேணும்ட்டு அடம் பிடிச்சதுங்கன்னா அதுக்கடுத்து ஸ்கூலில் தான் வந்து நிற்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ என்ன, வெட்டணுமா வெட்டக்கூடாதா? வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் விடவா போறீங்க? அதை எப்படி வெட்டக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் ஹெட் மாஸ்டர்கிட்டையே பேசிட்டு வந்தாச்சு. நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒருத்தனை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் என்கிட்ட தேவையில்லாமல் இவ்வளோ காணம் பேசுகிறீங்க? என்ன உங்களுக்கு டீச்சர்னா அவ்வளோ இதாக போச்சோ? அப்படி ஒன்றும் நான் சொல்லலையே. கேக் கொண்டு வந்தாச்சு, வெட்டி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தா பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்கள்ல, சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் என்கிட்ட வம்புக்கு நிற்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட் பீரியடில் வாங்க போங்க. இப்போ என்ன பேசுகிறீங்க? ரிசல்ட் பீரியடில் நான் எப்படி வர முடியும்? கையோடு கொண்டு வந்தாச்சு, வெட்டினா தானே நல்லாயிருக்கும். இந்த கேக்கை இப்படியே வச்சா உருகிறாது. சா, நம்ம பீரியடில் வந்து உயிரை வாங்குறதுக்குன்னே வருதுங்க. இந்த மீனுவை தான் சொல்லணும், கேக் என்ன ஸ்கூலில் வந்தால் வெட்டணும். இதை பார்த்துட்டு எல்லா பிள்ளைங்களும் நாளைக்கு வரப்போகுதுங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு. என்னதான் செய்ய போகிறோன்னோ தெரியலை, சும்மாவே பத்தா இருக்குது. இப்போ ஏதாவது சொன்னாலும் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க. சரி சரி, வெட்டுங்க வெட்டுங்க. என்னாச்சு, வாய்க்குள்ளே ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு? சண்டை போடாதம்மா, டீச்சர் அப்புறமா வெட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் ஒன்னால தண்டி. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் வச்சு பார்ட்டி மாதிரி வச்சு வெட்டியிருக்கலாம்ல. சும்மாட்டுக்கு இங்கே கூப்பிட்டுட்டா ஸ்கூலுக்கு வா ஸ்கூலுக்கு வான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எனக்கு ஹாப்பி பர்த்டே பாடுங்களா? பூமாரி, நீ மட்டும் பாடாதன்னா, நீ என் ஃப்ரெண்ட் கிடையாது. ரொம்ப சிரிக்காதன்னா, இதுக்கெல்லாம் ஒரு சிரிப்பாக்கு உனக்கு? என் வாயி நான் சிரிக்கேன், உனக்கு என்ன வந்துச்சா? ஹாப்பி பர்த்டே மீனு. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி, கேக்க நாங்க வச்சிட்டு போறேன்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடு, சரியா? சரி. டீச்சர் நீங்களும் எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு பீஸ்லாம் எடுக்க வேண்டாம், கூட 2-3 பீஸே எடுத்துக்கோங்க. பெரிய கேக்கா இருக்கா இல்லையா, அதோட சாக்லேட்டும் எடுத்துக்கோங்க. வீட்டில் போய் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்பீங்கள்ல. ஆமாம் ஆமாம், நாங்கள் இதுவரை சாக்லேட்டே பார்த்ததே இல்லை அவ்வளோவே எடுக்கிறதுக்கு. ஒரு பீரியடை வம்பாக்கிட்டாங்க. சரி, வச்சுட்டு போங்க. டீச்சர் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே மீனு. தேங்க்ஸ் டீச்சர். சரி போ, எல்லாருக்கும் கொடு. சரி டீச்சர். டீச்சர் அப்புறமா பக்கத்து கிளாஸுக்குலாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அங்க என் தங்கச்சி வேற படிக்கிறாளா, அவ கிளாஸ்க்கு போய் கொடுத்துட்டு வரட்டும். நான் இவங்களுக்கு கொடுத்துட்டு அங்க போய் கொடுத்துட்டு வரட்டா? சீக்கிரமா போயிட்டு வா. எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மீனு, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். தீபி நீ 4 எடுத்துக்கோண்ணே, உன் தங்கச்சி எல்லாருக்கும் கொடு. ஐயோ தேங்க்ஸ். தேங்க்ஸ் மீனு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல, தேங்க்ஸ்லாம் நீ எனக்கு சொல்ல கூடாது. சாரி. ஹாப்பி பர்த்டே. சரி எடுத்துக்கோ. பூமாரி இந்தா. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன்? வேண்டாம்னா வேண்டாம்னா, எனக்கு இஷ்டம் இருந்தா தான் நான் எடுக்க முடியும். ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிராச்சோ? எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் எடுக்க முடியும். என் பர்த்டேக்கு நான் சாக்லேட் தந்தேன், நீ எடுத்தியோ? இல்ல அது மாதிரி நான் எடுக்கல. இப்போ அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட உனக்கு திமிரோ அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு இருக்க? எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுறணும். வேற யார் சாக்லேட் வேணும்னு கேட்காங்களோ அவங்களுக்கு கொண்டு கொடு. ரொம்ப தான் பண்றா இருக்கு அவளுக்கு. ஏய் பூபதி இந்தா. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இந்தா. இவள்கிட்ட இருந்து சாக்லேட் எடுக்கிறதுக்கே கடுப்பாக தான் இருக்கு. சரி, இப்போ இதக்கா சண்டைக்கு வருவா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். பூமாரி மட்டும் எடுக்காம விட்டுட்டா, இருக்கு அவளுக்கு ஒரு நாளைக்கு. சரி, எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்தாச்சுல, இனிமே புக் எடுக்கலாமா? டீச்சர் எங்க வீட்ல இருந்து இன்னும் ஆள் வரல. ஏன்டா இன்னும் ஏன் வரல? ஆமா டீச்சர், எங்க அப்பா தான் வரேன்ட்டு சொன்னாங்க, என்னன்னு தெரியலையா? அது வரையா? எப்படா வர்றது? இப்பவே மணி 11 ஆயாச்சு. இனிமே எப்போ பாடத்த ஆரம்பிக்கிறது? எங்க அம்மா என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. எப்படின்னாலும் திட்டு தான் விழ போகுது. ஒன்னும் வரமாட்டேன்னா சொல்லலாம்ல, டீச்சர் கிட்ட ஏதாவது பொய்யாவது சொல்லலாம். வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம வேற இருக்காங்களா? ஏன்டா உங்க அம்மா ஃபர்ஸ்டே வரமாட்டேன்ட்டாங்களோ? வந்துட்ட யார் சொன்னா? எங்க அம்மா ஸ்கூலுக்கு வரேன்னு தான் சொன்னாங்க, திடீர்னு தான் வரல, என்னன்னு தெரியல. நீயும் தீபி மாதிரி ஏதாவது பொய் சொல்லிருக்கியா என்ன?
நான் என்ன தீபி மாதிரி லூசா எங்க அம்மா கிட்ட போய் சொல்றதுக்கு? எங்க அம்மா என்ன 100 மார்க் எடுத்தேன்னு சொன்னா நம்பிடவே மாட்டாங்க. அவ்வளோதான். நான் எப்போ அந்த பேப்பரை தூக்கி நீட்டுறனோ அப்பவே கிளம்பி இங்க வந்திருப்பாங்க. தீபி அம்மா மாதிரி இப்படி நம்பே இருக்க மாட்டாங்க. அது சரி. ஏன் பூமாரி, தீபிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவ எடுத்த மார்க்கை மட்டும்தானே சொல்லணும். இதெல்லாம் தேவையா? அதான் நானும் யோசிக்கிறேன். இவ எப்போ சைன் வாங்கினான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில கூட எங்க அஞ்சலி சித்தி நல்லா நடந்துக்கிட்டாங்க தீபி கிட்ட. இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்ட்டு. அப்ப கூட எனக்கு வந்து சந்தேகமும் வரல. இப்பதானே தெரியுது என்னான்ட்டு. பாத்தியா எப்படி இருக்கான்ட்டு. ச்சே, இனிமே அவ கூட பேசவே கூடாது பூமாரி. எனக்கு எரிச்சலா வருது இந்த மாதிரி பொய் சொல்றவங்கள பார்த்தாலே. அவங்க அம்மா கிட்ட ஏதாவது அவ போய் சொல்லிட்டு போறான். அதனால உனக்கு என்ன வந்துச்சு? நீ கொஞ்சம் அமைதியா இரு சரியா? தேவையில்லாம அவ காது பட எதாவது பேசிட்டே இருக்காத. தீபி விடு, அழாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. வீட்டுல வேற போய் எங்க அம்மா நல்லா திட்டுவாங்க தெரியுமா? நீ ஏன் தேவையில்லாம இப்படி பண்ண? நான் தான் எங்க அம்மா கிட்ட பாரு 40 மார்க் எடுத்தாலும் எங்க அம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டேன். இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. நீ என்னன்னு பார்த்தோம்னா இப்படி போய் சொல்லி வச்சிருக்க. நீயாச்சும் 40 மார்க் எடுத்த, அதனால உங்க அம்மா கிட்ட நல்லா தைரியமா சொல்லிட்டேன். நான் என்ன அப்படியா? ரொம்ப கம்மி மார்க். 10 மார்க் எப்படி நான் சொல்லுவேன் மீனு? நீ ஏன் சொல்ல? எனக்கு முன்னாடி அசோக் இருந்ததுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எழுதினேன். அதனால 40 மார்க்காவது வந்துச்சு. இல்லைன்னா கூட அது கூட வராது தெரியுமா? உனக்கு முன்னாடி தான் பூமாரி இருந்தாள்ல, அவளை பார்த்து அழகா எழுதிருக்கலாமே. நீ வேற, அவதான் எனக்கு காட்டவே இல்லையா? அவளாலதான் எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்கு பாரு. கரெக்டா சொன்னேன், அதான் காரணம். உடனே பேச ஆரம்பிச்சாவும். அமைதியா இருங்க. மீனுக்கு என்ன வேணும்? தீபிக்கு என்ன வேணும்? எதுக்கு தேவையில்லாம கண்ணு அழுதுகிட்டு இருக்கு? டீச்சர், தீபி அவ செஞ்சு தப்பு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. தப்பு பண்றதுக்கு முன்னாடில அதை யோசிக்கணும். திருட்டுத்தனம் பண்ணிட்டு அழுக வேறையா? உங்க அம்மா வந்துட்டாங்க. பேப்பர் எடுத்துட்டு போ சீக்கிரமா. எனக்கு தெரியும் சரியா? கொஞ்சம் அமைதியா இரு. வணக்கம் டீச்சர். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஸ்கூல் பக்கமே வரமாட்டேங்குதீங்க. பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிற நினைப்பே இல்லை போலையே. இல்லையே டீச்சர், அடிக்கடி அவங்க அப்பா வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் போறாரு. பையன் சுமாரா படிக்கான்ட்டு சொன்னாங்க. சரி என்ன பண்றது, எங்க குடும்பத்துக்கே அவ்வளோதான் படிப்பு வரும். இவனை சொல்லி என்ன செய்ய? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நானும் ஒன்றும் படிக்கல, என் வீட்டுக்காரரும் ஒன்றும் படிக்கல. அப்போ இவனுக்கு மட்டும் எங்கேருந்து படிப்பு வரப்போகுது? சும்மா துட்டை கட்டி படிக்க வைக்கிறதா மிச்சம். ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றினது கூட காணாது. ஒரு படிப்பு இல்லைன்ட்டு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. என்னடா பூபதி அங்கே நிற்கிற? இங்கே வா, உங்க அம்மா வந்திருக்காங்கல்ல. வர்றேன். எங்க அம்மா வந்தாலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டேல இருப்பாங்க. என்னடா உங்க அம்மா இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க? உன் படிப்பு சுத்தமாக காணலை போலையே. டீச்சர், நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தேன் தெரியுமா? ஆனால் எதுவுமே மண்டையில் ஏற மாதிரி இருக்கு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாட்டு புத்தகத்தை படித்தானா இல்லை புக்கை படித்தானான்னு தெரியல. இவனுக்கு ஒரு பேட்ச். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்து மண்டையில் ஏறலையா? ஆச்சரியமா இருக்க. டீச்சர், அதெல்லாம் ஒன்றும் படிக்கலை. நாங்கள் திட்டிகிட்டே இருப்போம்ல, அதனால சும்மா புக்கை விரித்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். நான் தான் அடித்து நல்லா தூங்குன்னேன். எங்கள் அம்மா வேற எல்லாத்தையும் டீச்சர்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லிட்டேல இருப்பாங்க. சீக்கிரமாக சைன் போட்டு அனுப்பிடணும். டீச்சர் 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 பேப்பர். அதுக்கு ஏன்டா உன் வாய் இப்படி உளறிட்டு இருக்கு? என்ன நீ ஏதாவது தகுடுதத்தை வேலை பார்த்துருக்கியா? நான் போய் அப்படி செய்வேனா டீச்சர்? நீங்க என்ன போய் என்ன நினைச்சிட்டீங்க? நான் என்ன தீபியா? எல்லாரும் என்னையே சொல்றாங்க. நான் தெரியாம தானே தப்பு பண்ணேன். இப்படியே சொல்லி சொல்லி காட்டணும். சரி விடு, அழாத. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டீச்சர் பாரு, ஒவ்வொருத்தங்க கிட்டயா சொல்றாங்க. அவங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்களும் எங்க தெருல தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மீனு. சரி விடு, நம்ம டீச்சரை பத்தி தான் தெரியும்ல. ஆமா நல்லா தெரியும். பெரிய நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டாங்க. பொல்லாத டீச்சர். சரி எத்தனை மார்க் எடுத்திருக்க? டீச்சர் நான் 30 மார்க் எடுத்திருக்கேன். 30 தானா? டீச்சர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 30 மார்க் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா தெரியுதா? அதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். எக்கி என்ன பார்த்தான். ஏன்டா அசோக் நீ வேற? எங்க அம்மா இருக்காங்க, உனக்கு அது தெரியுதா? கொஞ்சம் அமைதியா இரு. நீ சும்மா கிண்டலுக்கு ஒன்னு பார்த்து எழுதுனேன்ட்டு சொல்லுவேன். நல்லா பார்த்தா நான் தான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். என்னடா இவன் குண்டதிக்கு போடுறான்? இவன் எனக்கு சொல்லி தந்தானா? சும்மாரு, எங்க அம்மா இருந்தா அப்படிதான் பில்டப் பண்ணுவேன். ஆமா, நீயே அரகுற படிப்பு. நீ அவனுக்கு சொல்லி கொடுக்க போறியா? பேப்பரை காட்டு பாப்போம். நேத்து பேப்பரை எடுன்னு அவ்வளோகான சொன்ன டீச்சர் காட்டாம ஓடி வந்துட்டான். ஏன்டா காட்டல? டீச்சர், எங்க அம்மா கிட்ட இப்ப காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் கொஸ்டின் என்ன கொஸ்டின், நீ என்ன ஆன்சர் எழுதுன? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின், நீ என்ன ஆன்சர் எழுதுன? இது எத்தனை மார்க் உனக்கு போட்டிருக்காங்க? இது என்ன தப்பு வந்திருக்கு? எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்கோங்க. ஏண்டா என்னடா கேட்டா என்ன? அம்மா தானே கேட்குறேன். டீச்சர், இவன் படிக்கிறது ஏதாவது வழி இருக்கா?
ஊனா நீங்க 2 பேரும் படிக்கலையில, அதனால தான் நானும் படிக்க மாட்டேங்கன்ட்டு எங்ககிட்டே சொல்றான். இவ தங்கச்சி கூட கொஞ்சம் பரவாயில்லாம படிக்கிறா. இவனுக்கு தான் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. வேணா மண்டை ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துறட்டுமா? மண்டை எதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்க போறீங்க? இல்ல உள்ள ஏதாவது குழம்பு இருக்கான்ட்டு பார்க்கணும்ல. படிக்கவே மாட்டேங்கான சுத்தமா. இவன் கூட தான் எல்லா பிள்ளைங்களும் படிக்குதுங்க, அழகா படிக்குதுங்களே. இவன் படிப்பு மட்டும் ஏன் ஒழுங்காவே இல்ல? ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு மாதிரி படிக்குங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதுலாம் இருக்கு. நாங்க ஸ்கூல்ல வச்சு சொல்லி கொடுக்கோம், நீங்க வீட்ல வச்சு சொல்லி கொடுக்கணும்ல. டியூஷன் எங்க போறானா? அது எங்க போறான்? 2 நாள் போனான் டீச்சர். காலையில எஞ்சி சீக்கிரமா நான் டியூஷன்ல போய் 6 மணிக்கு படிக்க போறேன்ட்டு போனான். 2 நாளோட சரி டீச்சர், அதுக்கப்புறம் போக மாட்டேங்க. ஏன் போக மாட்டேங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்க. ஏன்டா டியூஷன் போனில? ஏன் அதுக்கப்புறம் போக மாட்டேன்ன? அந்த அக்கா ஒரே என்ன வட்டக்கண்ணு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, அதான போகல. இது ஒரு ரீசனா டீச்சர்? இவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். அந்த அக்காவை இவன் ஏதாவது சொல்லியிருப்பான். நீ என்னடா சொன்ன? அந்த அக்கா கண்ணு பெருசா இருந்துச்சு, அதனால நான் முட்டை கண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன டெய்லியும் வந்தோடனே வட்டக்கண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் எப்படி படிக்க முடியும்? என் கூட இருந்து பொம்பளை பிள்ளைங்களாம் என்னை பார்த்து ஒரே சிரிச்சுட்டே இருக்குங்க. அதனாலதான் நான் அந்த டியூஷனுக்கே போகல. எல்லாம் பண்ணுங்கடா, வேற வேலை இல்லாம சைனை போடுங்க. இவன் படிக்கிறதும் படிக்காததும் உங்க கையில தான் இருக்கு. வீட்டுல வச்சா சொல்லி கொடுங்க. அதான் சொல்றேன்ல டீச்சர், நானும் படிக்கல அவரும் படிக்கலன்ட்டு. இவனுக்கு யார் சொல்லி கொடுக்க? இவன் புக்கு திறந்து பார்த்தாலே ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு எல்லாமே. அதுல எங்க நாங்க சொல்லி கொடுக்க? சரி, அப்போ ஒண்ணு பண்றீங்களா? சொல்லுங்க டீச்சர். இவன் படிக்கணும்னா நான் என்னன்னு பண்றேன்? மொட்டை அடிக்கணுமா? என்ன பண்ணணும்? ஏமா நீ வேற படிக்கிறதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? டேய் அப்படி இல்லடா மாமனே, நான் என்ன சொல்றேன்ட்டு கேளு. இப்போ மண்டையில முடியா இருக்கா, அதனால மூளைக்கு அந்த சவுண்ட் எல்லாம் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போல. மொட்டை அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், நல்லா போகும்ல. நீ கொஞ்சம் நல்லா படிப்ப, அதுக்கு தான் சொல்றேன். சும்மா நிறுத்துறியா? உங்க பிள்ளைங்களாம் இருக்குதுங்க, கிண்டல் பண்ணி சிரிக்க போதுங்க. உங்க அம்மா என்ன இப்படி பேசுறாங்கன்ட்டு. ஏன்டா ஒழுங்கா தானே பேசுற? நல்லா பேசுன ஒழுங்கா, கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, டியூஷன் நல்லா எடுப்பா. அவகிட்ட வேணா இவனை சேர்த்து விடுங்க. இவன் என்னதான் சொன்னாலுமே அவ டியூஷனை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டான். நல்லா உட்காந்து சொல்லி கொடுப்பா. எங்க அம்மா வந்ததுக்கு இது வேறையா? அப்பா தான் வர்றேன்னாங்க, எதுக்கு அப்பா வரலன்னு தெரியலையே. அப்பா வந்து அதே சொல்லி சைனை மட்டும் போட்டு வெளியே அனுப்பிடலாம். இந்த அம்மாவுக்கு வந்தாலே இப்படிதான், டீச்சர் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு நிப்பாங்கப்பா. அப்படியா டீச்சர்? இவன் படிக்கணுங்கிறதுக்காண்டி நான் என்னதான் பண்ண தயாரால இருக்கேன். சரி, அப்ப நீங்க டியூஷன்ல 4லேருந்து சேர்த்துருங்க. நான் அட்ரஸ் தரேன், நீங்க போய் பாருங்க. சரி டீச்சர். என்ன பண்றது தெருல நடமாடவே முடிய மாட்டேங்குது. எல்லாம் உன் பையன் எத்தனை மார்க்குன்னு கேட்காங்க. அடுத்த வருஷம் வரை 10th போறான், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசுக்கு. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா படிப்பான்னு பாப்போமே. இவனா எங்க படிக்க? நல்ல புத்திமதி சொல்லுங்க டீச்சர். வீட்டுக்கு வந்தாலே எதையாவது எடுத்துட்டு விளையாட போயிடுறான், இல்லைன்னா போனை பார்க்கறான். இதுலயே இவனுக்கு நேரம் கழியுது. சரி நான் பாத்துக்கிறேன். கிளாஸுக்கு லேட் ஆகுது, நீங்க சைன் போட்டு கிளம்புனீங்கன்னா. டீச்சர் சைன் அந்த அளவுக்கு போட தெரியாது. மை இருக்கா? சைன் கூடவா போட தெரியாது? போடுவேன், கொஞ்சம் குழம்புலாம் இருக்கும். பரவாயில்லையா? ஏதாவது ஒண்ணு போடுங்க. பேப்பர் எங்கடா? எத்தனை மார்க்கா எடுத்திருக்க? அதான் சொன்னேன்ல 30 மார்க்கா? பரவாயில்லையா? என்ன பரவாயில்லையா? ஆமா டீச்சர், போன டெஸ்ட்ல 20 எத்தனையோ தான் எடுத்தான். அதுக்கு இது பரவாயில்ல. அது வேறையா? பேப்பர் எங்கடா? கீழே வச்சிருக்க பாரு. சைனை போட்டு போ சீக்கிரமா. அப்பா தானே வர்றேன்னாங்க, நீ எதுக்கு வந்தியா? டேய் உங்க அப்பாவுக்கு அதுக்குள்ள ஒரு வேலை வந்துட்டு, அதனால போயிட்டாரு. சும்மா இரு. நான் வந்தா என்ன? நான் வரப்பே தான் டீச்சர் உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாம் தெரிய போய் தான் இப்போ உனக்கு டியூஷன் அக்கா கிடைக்க போறா. நல்லதுன்னு தானே? நீயும் நல்லா படிச்சு நல்ல டாக்டரா வருவீல. அம்மா கனவு காணலாம், அதுக்காண்டி இந்த அளவுக்குலாம் காணாதீங்கம்மா, மனசு ரொம்ப வலிக்குது. ஏன்டா அப்படி சொல்ற மவனே? நீ எல்லாம் நல்ல டாக்டரா வருவடா. அம்மா நம்புற உன்ன. நம்புங்க.